Today, the next discuss about topic the magnetic field produced along the axis of current carrying circular coil. Previous questions: magnetic field carry on current straight conductor. This question, the circular coil. Consider a current carrying circular loop radius r. So ஒரு சர்க்குலர் காயில் ரேடியஸ் சர்க்குலர் காயிலை கன்சிடர் பண்ணுறோம். அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் சரி பாஸ் ஆகுது. The magnetic field at a point B and the axis of circular coil at a distance Z from center of the coil O. The O அப்படியே கூடிய புள்ளியிலிருந்து இந்த B அப்படியே கூடிய புள்ளி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஸ் Z அப்படியே கூடிய டிஸ்டன்ஸில் இந்த B அப்படியே கூடிய பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த B அப்படியே கூடியது என்ன எவ்வளோனா இந்த B அப்படியே கூடிய புள்ளியில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஆர் அப்படியே கூடிய ரேடியஸில் இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா டயாமீட்டர் வந்து என்ன செஞ்சணும் எக்ஸ்ட்ரா ட்ராப் பண்ணிடணும். இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். ஸோ தென் இதனுடைய ரேடியஸும் ஆர். அப்போ ஆர் ரேடியஸில் ஒரு சர்க்குலர் லூப் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதில் ஐ அப்படியே கூடிய கரண்ட் வந்து என்ன செய்யுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து என்ன செய்யுது பாஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூ எலமெண்ட் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோம். இதை பாருங்கள் இதனுடைய எலமெண்ட்டு நம்ம டிஎல் தென் இதனுடைய எலமெண்ட்டு டிஎல். ஸோ இந்த டூ எலமெண்ட் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு டிஎல் அப்படின்னு நினச்சி நேம் வச்சுருக்கிறோம். அண்ட் இந்த எலமெண்ட்டுடைய பாயிண்ட்டு சி, இந்த எலமெண்ட்டுடைய பாயிண்ட் மிட் பாயிண்ட் டி. ஸோ இது ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆர்க் வெக்டர். ஸோ ஜி அண்ட் டி. ஸோ சிபியும் பிடி என்ன செய்யணும் நாம் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த பி அப்படியே கூடிய இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிடும் பார்க்குறோம். ஸோ இந்த ஐடிஎல், இந்த ஐடிஎல் வந்து இந்த பி அப்படிக்கூடிய பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது யூஸிங் த பயட் ஷார்ட் லா. பயட் ஷார்ட் லா என்ன டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் sin theta by r square. ஸோ இந்த theta அப்படியே கூடியது r cap, then r cap perpendicular dl. ஸோ இந்த theta making the angle, இந்த theta அப்படியே கூடியது இந்த r capக்கும் இந்த dlக்கும் இடையில வந்து theta வந்து கிரியேட் ஆகக்கூடியது. ஸோ sin theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக ஆங்கிள் மேக்கிங் வந்து எவ்வளவு 90 டிகிரி. ஸோ sin 90யோட வேல்யூ 1. அதனால் என்ன செய்யலாம் நாம் கேன்சல் பண்ணிட்டு டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் by its out law. So C and D, the magnitude of magnetic field due to current element IDL at C and T are equal. So equal distance. That is midpoint O and the arrow, the distance in the equal. So நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 காம்பவுண்ட் என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. 2 காம்பவுண்ட் என்ன அப்படின்னா கான்செப்ட் பாருங்கள். இந்த ஆங்கிள் எங்கே போகுது
இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது சென்டர் ஆக்சிஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும், இப்படி தான் ஆக்சுவலாக கிரியேட் ஆகும். இதே ஆங்கிள் வந்து என்ன செய்யும், ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் டிபி வெக்டார். டிபி வெக்டார் இந்த டைரக்ஷன் செய்யும், கிரியேட் ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து மேக்கிங் த டீட்டா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து என்ன செய்யணும், ட்ரா பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் டீட்டா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா டீட்டா வந்து என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணுறோம். தென் டீட்டாவோட வேல்யூ டீட்டா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நாம் வந்து விஷயம் காசோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த டயக்ராமுக்கு போடுறோம் பாருங்களேன். வெர்டிக்கல் அண்ட் தென் ஹரிசாண்டல். ஸோ டூ காம்பவுண்ட் என்ன செய்கிறோம், ஏன் த ஆர் சி அண்ட் டி த சர்க்குலர் காயில் இன் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறதுனால, காயில் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்கே வெர்டிக்கல் அண்ட் தென் ஹரிசாண்டல் டூ காம்பவுண்ட் என்ன செய்கிறோம், நாம் செப்பரேட்டாக பிரிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா டிபி சைன் தீட்டா தென் டிபி சைன் தீட்டா. ஹரிசாண்டலுக்கு என்ன வரும் அப்படின்னா டிபி காஸ் தீட்டா தென் டிபி காஸ் தீட்டா. இந்த ஆங்கிளை தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக டிபி சைன் தீட்டா, ஏன்னா இந்த டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா காஸ் தீட்டா. அப்போ டிபி இது காஸ் தீட்டா, ஆப்போசிட் இருக்க வேல்யூ வந்து சைன் தீட்டா. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட் நியரஸ்ட் இருக்கக்கூடிய வந்து என்னென்னா டிபி காஸ் தீட்டா டிபி சைன் தீட்டா. ஒரு கான்செப்ட் பாருங்களேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக காஸ் தீட்டா. இதுக்கு ஆப்போசிட் இருக்குது தென் சைன் தீட்டா. தென் இதுவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தீட்டா இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ இதுதான் என்னது காஸ் தீட்டா தென் எது சைன் தீட்டா. என்ன சொன்னீங்கச்சா, டீட்டாக்கு பக்கத்தில் நீங்கள் அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதை கான்செப்ட் எடுத்துடக்கூடாது. டீட்டாக்கு பக்கத்தில் எது வேல்யூ இருக்கோ அது காஸ் தீட்டா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எவ்வளவு சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைன் தீட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சைன் தீட்டா வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அது என்ன செஞ்சுதான் கேன்சல் பண்ணிடுது. ஸோ த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஈச் கரண்ட் எலமெண்ட் கேன்சல். ஒய், ஏன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் காம்பவுண்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இருக்கக்கூடிய காஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், கான்செப்டை எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் பி வெக்டார் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிபி வெக்டார் தென் காஸ் தீட்டா. ஏன் அந்த காஸ் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதனால தான் பி வெக்டார் ஈக்குவல் டு டிபி காஸ் தீட்டா. தென் கே கேப். இங்கே ஏன் கே கேப் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக பொதுவாக நம்ம ஜெட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி எடுக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஐ வெக்டர் ஜே வெக்டர் செட்டை மட்டும் என்ன செய்வோம், நம்ம கே வெக்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோமா. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கே அப்படிங்கிறது யூனிட் வெக்டர், கே அப்படிங்கிறது என்னது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டிபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதற்கு பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு டிபியோட வேல்யூ. இப்போது நம்ம இந்த டிஎல் கால்குலேட் பண்ணணும், தென் ஆர் கால்குலேட் பண்ணணும். தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் பிடி ஈக்குவல் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர். பாருங்கள், இந்த பிசியும் இந்த பிடி ஈக்குவல் எதுக்கு, ஆருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
z square ரூட்டோட வேல்யூ. ஸோ r equal to r square plus z square power 1/2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். therefore r square equal to r square plus z square இண்டிகேட் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. இது இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ b vector equal to integral db. அப்போ integral db cos theta then k cap. So p vector equal to db ஓட வேல்யூ எவ்வளவு? mu naught by 4 by I. எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்துடுறோம். ஸோ integral dl by r square cos theta then k cap. ஸோ cos theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா cos theta equal to ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். cos theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா r divided by r square plus z square power 1/2. ஏன் r by r தான் வேல்யூ. ஸோ r by r அப்படிங்கும்போது r ஸ்கொயருங்கும் போது ஆரோட வேல்யூ நம்ம என்ன செய்யணும்? ஆக்சுவலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ என்ன செய்யணும்? காஸ். அப்போ காஸ் ஈக்குவல் டு r by r. b vector equal to mu naught I by 4 by இந்த TL அப்படிங்கக்கூடியது அந்த ஏரியாவுடைய பரப்பு. அதுதான் சொல்கிறோம் 2 by r. ஏன்னா ரேடியஸ் கேபிட்டல் ஆர் தானே எடுத்தோம். ஸோ அதனால தான் 2 by r டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் போல் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் இன்று காஸ்டோட என்ன? ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் பவர் 1/2 கிராஸ் கே கேப். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், இந்த 2/5யும் தென் 4/5யும் கட் பண்ணிடலாம். பேரண்ட்ஸ் என்ன இருக்கும்? பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 என்ன இருக்கும்? அங்கே பாருங்கள், இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்கா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் பவர் 3/2 தென் கே கேப். ஸோ திஸ் ஈக்குவேஷன் சர்க்குலர் காயில் ஈக்குவேஷன். ஒரு பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. The magnetic field point B along the direction from the point O to B. ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த O அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து எங்கே போகுது? B அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு போகுது. இதே டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் த டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் B to O. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? O to B இருக்கும். இதே கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா B to O வரும். சரியா? இது கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியணும். பாருங்கள், ரிமைனிங் லிசன் பாருங்கள். நாம் ஒரு சர்க்குலர் காயில் ஒன்று எடுத்துருக்குறோம். அந்த சர்க்குலர் காயிலில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து என்ன செய்யுது? கரண்ட்டு பாஸ் ஆகுது. இதனுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கேபிட்டல் ஆர் ரேடியஸ் எடுத்துருக்குறோம். இதோட ஆக்சில் லைன் ஒன்று நினச்சிடும் ட்ரா பண்ணுறோம். இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்ட் ஓவிலேருந்து இசட் டிஸ்டன்ஸில் தான் இந்த பி அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் நினச்சிடும். இந்த இடத்துல நம்ம நினச்சிடும் வச்சுருக்கிறோம். இந்த பி அப்படிங்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்டில் தான் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம் பார்க்குறோம். மேக்னெட்டிக் வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த ஸ்மால் எலமெண்ட் 2 ஸ்மால் எலமெண்ட் எடுத்துருக்குறோம். ஸோ இதை தான் சி அண்ட் டி. ஸோ இதை வந்து என்ன செய்கிறோம்? ஜாயின் பண்ணுறோம். சியும் டியும் ஜாயின் பண்ணுறோம். அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா தென் ஆர் வெக்டர். இப்போ இந்த டிஎல் சர்க்குலர் காயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த கரண்ட் எலமெண்ட் ஐ அண்ட் டிஎல் சி அண்ட் டி இதை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஃப்ரம் த காயில், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது.
So the magnetic field dp to each current element ideal resolved in 2 compound. இதை நம்ம solve பண்ணணும் அப்படின்னா 2 compound தேவை. அதுதான் பாருங்க vertical and then horizontal. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இனிஷியல் ஆக்சுவலாக கிரியேட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரினா இது என்னது தீட்டா. ஸோ இது தீட்டானா இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 90 மைனஸ் தீட்டா. இது ஏன் நான் 90 மைனஸ் தீட்டா சொன்னது தெரியுமா? ஏன்னா இந்த 3 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 180 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் x plus 90 plus theta equal to 180 degree. So x equal to 180 minus 90. So x equal to 90 minus theta. So அதான் நம்ம என்ன செய்கிறோம் 90 minus theta ஆட் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே மாதிரியா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து தீட்டா அப்படின்னு தான் என்ன செய்யணும் நோட் பண்ணுறோம். ஏன் நம்ம தீட்டா நோட் பண்ணுறோம்? இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோமே அதை தான் சொல்கிறேன். ஒய் ஈக்குவல் டு தீட்டா. தேர்ஃபோர் y plus 90 plus 90 minus theta equal to 180. So 90 90 180. அப்போ இது plus 180 இது செஞ்சிடும் minus 180 கேன்சல் ஆயிருமா? பேரண்ட்ஸ் என்ன இருக்கும் y equal to theta. ஸோ அதான் நம்ம நினைச்சிரோங்க theta அப்படின்னு நினைச்சிடும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது பாருங்கள் இது ரெண்டுமே என்னது ஆக்சுவலாக theta. அப்போ டிபி வெக்டருடைய டைரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். டிபியினுடைய டைரக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் 2 காம்பனண்ட் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு தான் பிரிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலுக்கு என்ன நேம் வைக்கிறோம் அப்படின்னா டிபி சைன் தீட்டா டிபி சைன் தீட்டா. தென் வெர்டிக்கலுக்கு என்ன பேர் வைக்கிறோம் டிபி காஸ் தீட்டா தென் டிபி காஸ் தீட்டா. ஸோ ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய டிபி சைன் தீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடுறோம் சைன் தீட்டாவை. ஸோ காஸ் தீட்டா மட்டும் தான் என்ன நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது பி வெக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிபி வெக்டர் காஸ் தீட்டா தென் கே கேப். கே அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம்ல அது யூனிட் வெக்டர். தேர்ஃபோர் பி வெக்டர் ஈக்குவல் டு டிபிக்கு என்னது பையர் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம். மியூ நாட் பை 4 பை ஐ dl sin theta by r square. Ideal sin theta by r square. Theta equal to 90 degree. அதனால நம்ம என்ன செய்றோம் அந்த வேல்யூ எடுக்கல. Then k cap. Therefore r equal to root of r square plus z square. ஸோ நம்ம ஆரோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். காசோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஆரோட வேல்யூ இப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே பாருங்க இதுக்கு ஆப்போசிட் இருக்குது நம்ம பார்க்கணும் r plus z square. Therefore r squared equal to r squared plus z square. ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது கிடைக்கும். அப்போ b vector equal to mu naught by 4 by I. இந்த TL அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா 2 by capital R. 2 by capital R divided by r square என்ன எழுதிக்கலாம் r squared plus z square into cos theta. Therefore cos theta equal to capital R by r squared plus z squared power 1 by 2. ஏன் பவர் 1 by 2 வந்தது? ஆரோட வேல்யூவை இப்படி எழுதிக்கலாம். ரூட்டை வெளியே எடுத்துட்டா 1 by 2 தானே. ஸோ அதான் சொல்கிறோம் cos theta equal to r by r. ஸோ இங்கே பாருங்கள் cos theta equal to theta எவ்வளோ வருது r by r. Therefore capital R by r squared plus z squared power 1 by 2. Therefore 2 by 4 by cut பண்ணிட்டோம்னா b vector equal to mu naught I by 2 then r squared r into r squared by இதுக்கு LCM எடுத்தோம்னா r squared plus z squared power 3 by 2. y இங்கே இடத்துல பவரில் 1 இருக்குது இங்கே என்னது 1 by 2 இருக்குது அதனால் 3 by 2 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் காயினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தது. இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஓ அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து பி டைரக்ஷனில் இருக்குது. எப்போ ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்ததுன்னா. இதே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் பியிலேருந்து ஓ நோக்கி இருக்கும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லெசனில் சர்க்குலர் காயில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டோட்டம் இது செய்யுங்க பார்த்துக்கோங்க.
தென் கே கேப் லாஸ்ட் டென்சின் நம்ம எழுதிக்கணும். கே அப்படிங்கிறதே சொன்னேன், இது வந்து ஒரு யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுக்காக.